நீட் முதுநிலை தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து குரல்கள் ஒலித்து வருகின்றன. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை பெறுவதற்கு நீட் தடையாக உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் 2025-26 நீட் முதுகலை சேர்க்கையில் 811 இந்திய மாணவர்கள் தங்களின் குடியுரிமையை வெளிநாடு வாழ் இந்தியர்களாக மாற்றிக் கொண்டுள்ளனர். சாதாரண பிரிவில் முதுகலை மருத்துவ சீட் பெறுவதற்கு கடும் போட்டி நிலவும். ஆனால் என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டில் போட்டி மிகவும் குறைவு. இதனால் குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்கள் இந்த வழியை தேர்வு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. மொத்தமுள்ள 800 மதிப்பெண்களுக்கு 200 மதிப்பெண்கள் பெறும் இந்திய மாணவர்களுக்கு முதுகலை மருத்துவ இடம் கிடைப்பது சிரமம். ஆனால் வெறும் 30 மதிப்பெண்கள் எடுக்கும் என்ஆர்ஐ மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இப்படி என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களின் உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தால் போதுமானது. அந்த வெளிநாட்டு நபரின் ஆவணங்களின் அடிப்படையில் தானும் என்ஆர்ஐ தான் என நிரூபித்து விட முடியும் என்பதால் என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு பண வசதி உள்ள இந்திய மாணவர்களுக்கு குறுக்கு வழி கிடைத்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் மருத்துவத்துறையின் தரம் கேள்விக்குறியாகும் ஆபத்து உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நீட் முதுநிலை தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்ற உயர்ஜாதி ஏழை மாணவர்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து குரல்கள் ஒலித்து வருகின்றன. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை பெறுவதற்கு நீட் தடையாக உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் 2025-26 நீட் முதுகலை சேர்க்கையில் 811 இந்திய மாணவர்கள் தங்களின் குடியுரிமையை வெளிநாடு வாழ் இந்தியர்களாக மாற்றிக் கொண்டுள்ளனர். சாதாரண பிரிவில் முதுகலை மருத்துவ சீட் பெறுவதற்கு கடும் போட்டி நிலவும். ஆனால் என்ஆர்ஐ இடஒதுக்கீட்டில் போட்டி மிகவும் குறைவு. இதனால் குறைந்த மதிப்பெண் பெறும் மாணவர்கள் இந்த வழியை தேர்வு செய்துள்ளது தெரியவந்துள்ளது. மொத்தமுள்ள 800 மதிப்பெண்களுக்கு 200 மதிப்பெண்கள் பெறும் இந்திய மாணவர்களுக்கு முதுகலை மருத்துவ இடம் கிடைப்பது சிரமம். ஆனால் வெறும் 30 மதிப்பெண்கள் எடுக்கும் என்ஆர்ஐ மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். இப்படி என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களின் உறவினர்கள் வெளிநாட்டில் இருந்தால் போதுமானது. அந்த வெளிநாட்டு நபரின் ஆவணங்களின் அடிப்படையில் தானும் என்ஆர்ஐ தான் என நிரூபித்து விட முடியும் என்பதால் என்ஆர்ஐ கோட்டாவில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு பண வசதி உள்ள இந்திய மாணவர்களுக்கு குறுக்கு வழி கிடைத்துள்ளதாகவும் இதனால் நாட்டின் மருத்துவத்துறையின் தரம் கேள்விக்குறியாகும் ஆபத்து உள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.